இந்த அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் மிக சிறப்பான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு, அதுபோல மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், இப்படி அவர் ஒவ்வொன்றையும் அறிவிக்கும் போது அதை பலரும் கேலனம் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் யாரெல்லாம் அப்படி விமர்சித்தார்களோ, கேலி செய்தார்களோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் பின்பற்றி அதை அவரவர் மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுதான் இந்த அரசுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. இன்று நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நாளுக்கு மத்தியில் தமிழ்நாடு முழுவதும் ஏழை அடித்தட்டு மக்களுக்கு பட்டாளி வழங்கிய அந்த மக்களுக்கு ஒரு வீட்டை கலைஞர் பெயரால் ஒரு வீடு வழங்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி சிறப்பு மிகுந்த ஆட்சிக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் நாம் தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து விடியல் பயணமாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற விதத்தில் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதுவன் திட்டமாக இருந்தாலும், தோழி விடுதலை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், இப்படி எண்ணற்ற பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்து அதை சிறப்பாக செய்யணும். இந்த திட்டங்களாம் ஒரு முத்தாய்ப்பான திட்டம் என்பது இந்த இலவச வீட்டுமனை திட்டம். காரணம், முதலில் அறிமுகப்படுத்தியது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய பிறந்த அவருடைய மாவட்டத்துல பட்டாளர்கள் எங்களுக்கு நாங்களே பெரிய தெரிவித்துள்ள நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பட்டாளர்களுடைய ஒரு நிகழ்வு நாளைக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது, நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கும்பகோணம் வந்துவிட்டு மீண்டும் திருச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்லும் பொழுது கூட இருந்தேன். நீ அந்த நாகப்பட்டினத்தை நீ பட்டா கொடுக்க, நீ எனக்கே பட்டா கொடுக்குற மாதிரி தான் என்று அவர் சொன்னார். எதற்காக அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றேன். ஆமா, அது என் ஊர்ல அது நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த பெருமை தன்னுடைய மாவட்டம் என்று வரும்பொழுது அதுக்கான அந்த பெருமையை அவர் பேசி அந்த பேச்சு வந்து என்னால் அது உணர முடிந்தது.